ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 7. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். போஸ், இந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க? இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அமைதி தான் முக்கியம். இதோ இருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ, டே 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 டேய், அப்படிலாம் போகக்கூடாது. யார் நீங்கள்? சாரி, சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டோம். சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த டீயை பற்றி வரைஞ்சி சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு நம்மளோட ஹீரோ, பாத்தியாடா இவருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இவன் ஏதோ டுபாகூர் பெருசாக நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் கையில் வச்சுருக்க பவுல் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பவுல். உடச்சிட்டிங்கன்னா பெரிய லெவலில் காம்போசிஷன் கொடுக்கணும். ஐயோ, இவ்வளோ எக்ஸ்பென்சிவா? 12 கண்ட்ரீஸில் பெஸ்ட்டான கப், அதில் டீ போடும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ எப்படி போடுறதுன்னு அவர் காமிச்சிட்ருப்பாரு. அதை போட்டு கொடுக்கும்போது சோப்புன்னு வர மாதிரி இருக்கும். என்னடா குடிக்கலாமா? குடிச்சு பாருங்க பாஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் குடிச்சு பார்த்துட்டு, இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, நீ கொஞ்சம் குடிச்சு பாரு. நானா? சரி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாயில் வச்ச உடனே சாரி மன்னிச்சிருங்க, அவனுக்கு டீனா அந்தளவுக்கு பிடிக்காது. நீங்கள் பாரம்பரியத்தை மறந்துட்டு பேசுகிறீங்களோன்னு தோணுது. நம்ம பாரம்பரியமே டீ தானே. ட்ரெடிஷனை மறந்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்லை இல்லை, நாங்கள் ட்ரெடிஷனை எப்படி மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க, வா பாஸ் உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா? பரவாயில்லையே, ட்ரெடிஷனை மறக்காமல் இருக்கியே. நாங்கள் இங்கே வந்த நோக்கம் டீ போகிறதுக்கு தேயிலை வேணும், அதை கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஹீரோ கேட்க, முடியாதுன்னு மறுத்துடுவார். என்ன இவன் சின்னியூ டீயே மறுத்துட்டா அப்படின்னு சொல்லி அசிட்டுன்னு சொல்லி கிளம்பும் போது, நில்லுங்க, நீங்கள் சின்னியூ டீலேருந்து வரீங்களா? இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்ல, அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பதில் சொல்வார். அப்போனா சரி, உங்களுக்கு தேயிலை கொடுக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2 கண்டிஷன் இருக்குது. நான் கொடுக்குற தேயிலையே 3 நாளில் விற்றுடணும். 2வது கண்டிஷன், இல்லைன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். 2வது கண்டிஷன், $100 கொடுக்கணும். பாஸ், $100 ரொம்ப அதிகம். டேய், வெளியில் போனால் இதை விட ஜாஸ்தியாகும். இது எவ்வளவோ தேவையில்லை, நமக்கு கிடைச்ச லக்கு. ஆமாம் பாஸ், இதை நம்ம விட்டுறக்கூடாது. அதே தான், நீ $100 வச்சுருந்தா கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன். எது $100? என்கிட்ட இது எவ்வளோ காசு? பின்ன நம்ம முன்னேற தேவையில்லையா? நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆச்சே. நீ ஒரு மேனேஜர், நீயே நம்மளோட முன்னேற்றத்தை தடுத்தா எப்படி? என்கிட்ட 60யோட காசு தானே இருக்குது. கடைசி நேரத்தில் 60 தான் எனக்கு உதவுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் 60 பயங்கரமாக உதவாங்கிட்டு இருப்பா தப்பிச்சு போனதுக்காக. இவளை பார்க்குறதுக்காக சின்ன யூடியூப்லேருந்து அவன் வந்திருக்கான். எது வந்திருக்கானா? டே என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி கத்துறதுக்குள்ளே வாயை பற்றிடுவாங்க. வணக்கம், நீங்கள் என்ன திடீர்னு இங்கே? அவள் என்ன சவுண்ட் அது? லஞ்சுக்காக பன்னிக்கறி வெட்டிகிட்ருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமே. அதெல்லாம் வேண்டாம், நான் 6 பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அச்சோ, இந்த நேரம் பார்த்து வந்திருக்கீங்க. அவள் வெளியில் ஒர்க்காக இருக்கா, அவள் நல்லா சாப்பிட்றா, அவளை பற்றி கவலையே படாதீங்க. சரி, அவளுக்கு பிடிச்சது அவகிட்ட கொடுத்துறீங்களா? அப்புறம் இது உங்களுக்கும். வாவ். அதுக்கப்புறம் அவளோட $100 நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும். எது என் காசியா? என்ன இது? அது உங்கள் காசாச்சு, கொடுக்காதீங்க. என்ன மறுபடியும் சவுண்டு? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. இவளை எங்கேருந்தா மூக்கு வேர்த்த மாதிரி வந்தானோ. போதண்டி, அவள் வாயில் இருக்கிற துணியை எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் வாயை எடுத்த உடனே ஹீரோயினி புலம்ப ஆரம்பிப்பாங்க. என்னடி சொல்கிறா இவ? என் காசு கொடுக்க வேணாம். என்ன சொல்கிறா இவ? கேட்கல, காதை கிட்ட வைன்னு சொன்ன உடனே ஹீரோயினி அந்த காதை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் அலறி போய் இன்னொரு லேடி நம்ம ஹீரோயினி மண்டியில் டங்குன்னு அடிக்க ஹீரோயினி மயங்கிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோ காமிப்பாங்க. என்ன இந்த டீ மாஸ்டர் இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஓடி வந்து நம்மளை நல்லா ஏமாற்றிட்டான். அவன் வீட்டில் எதுவுமே இல்லை, காலியாக கிடக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா அந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கும். எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்மளை நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? நீ இங்கே இருந்து செக் பண்ணிகிட்டே இரு, நான் முக்கியமான வேலையை போகிறேன்னு சொல்லி அந்த சின்ன பையனை தேடி போவார். மார்க்கெட் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் இருக்க மாட்டான். இந்த குட்டி பிசாசு எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட செகண்ட் லேடியோட பிளானாக தான் இருக்கும். எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் தான் நம்ம பிளானுக்கு உதவுனான்னு சொல்லி காமிக்கும் போது, அப்படியா, நீ எதுக்குப்பா எங்கள் பிளானுக்கு உதவணும்? உனக்கு என்ன அவன் மேலே வஞ்சன்? பின்ன எங்கள் அக்காவை ஜெயிலுக்கு அமுச்சுவாவ, அவளை நான் பழி வாங்க தேவையில்ல. இப்போ நல்லா மாட்டிக்கிட்டால, அதானே, இந்நேரம் அவங்க செத்துட்ருப்பா. ஆமால. ஐயோ, இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சின்ன பையன், இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அங்கேருந்து ஓடிடுவான். நீ உடனே 2 பேரும் டேபிள் கடியில் ஒளிஞ்சுப்பாங்க. முதல்ல 60 காப்பாற்றலன்னு ஹீரோ அங்கேருந்து ஓடிடுவார். 60 கத்திட்டே வருவார்.
உள்ளெல்லாம் போகக்கூடாது, மென் அலோடு கிடையாது, போ அப்படின்னு சொல்லி அந்த லேடி பிடிச்சி தள்ளிட்டு, ஐயோ இவன் செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜிக்ஸிக்கு அபாயகரமான நிலையை தாண்டி இல்லடி இப்போ உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லி சிரித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து நிற்பார். 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட பனிஷ்மெண்ட் அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி கையிலலாம் சுருட்டிக்கிட்டு நின்றுவாங்க. ஜிக்ஸி ஜிக்ஸி எழுந்துரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை தூக்கிக்கிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்து, சிங்கான் வந்துட்டியா, என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. இந்த நிலைமையிலும் என்ன சிக்ஸி பேசுகிற, உன் பணம் உன்கிட்ட வரும், இப்போ பேசுகிற நேரம் இல்லை. இவ்வளோ இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்களை, ஐயோ இவன் எப்போ வந்தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்துடுவா. கனவுல துடிச்சு எழுந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்க நம்மளோட பிரதர், என்ன ஆச்சு, நீ நல்லா தான் இருக்க, என் பணம் எங்கடா, அது வந்து சொல்லுடா, என் பணம் எங்கே சிக்ஸி, அது வந்து அப்படின்னு சொல்லி உளறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத ஜிக்ஸி, நீ அந்த வீட்டுக்கு போக தேவையில்லை, நான் பாட்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், முதல்ல நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விழுந்து வாரி நிற்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றை எப்படி ஆக்கணும்னா சும்மா விட மாட்டேன். அவங்கள சும்மா விரதம் இருக்கட்டும், முதல்ல என்னை காப்பாற்று, நான் அவங்ககிட்ட அதை கெஞ்சுறேன், தயவு செஞ்சு என் காசை கொடுத்துருங்கடா. எங்கடா ஜிக்ஸி, அது மணியெல்லாம் போயிடுச்சு. என்ன ஜிக்ஸி, நான் சொல்கிறத கேளு. ஏய் என் காசு எங்கடா, அது என் வாழ்நாள் முழுக்க சேர்த்தது கொடுத்துறேன், நான் போயிடுறேன். ஜிக்ஸி ஏய் ப்ளீஸ் ஜிக்ஸி, அது வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, 2 பேரும் என் கழுத்து அறுத்துட்டீங்க, என் காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஹீரோயினி அந்த வீட்டை விட்டே வெளியில் வருவாங்க. அப்போ 2 பேரும் சேரில் ஏற்றிட்டு போகிறதுக்காக வரீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, இங்கேருந்து நான் போனால் போதும், சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோவும் ஃப்ரெண்டு எதுவும் பேசாமல் நிற்க, ஏன் தடுக்கலை, அவள் போகிறா பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவளை தடுக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவும் செய்ய முடியாமல் நிற்பார். ஒரு பக்கம் ஹீரோயினி பழைய மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் என் லைஃப்பை தொலைச்சிட்ருக்கேன்னு அழுதுட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட பிரதரும் வந்துடுவார். சிக்ஸி அழாத சிக்ஸி, நான் வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. உன் வாயை மூடுறா, உன்னை செருப்பால் அடிப்பா, அவன் கூட யாரோட கூட்டு சேர்க்க சொன்னான், இந்த சிக்ஸி தொடச்சிக்கோ. சீப்ப எல்லா காசும் போச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருப்பாங்க. கூட சேர்ந்து அவரும் அழ, நீ என்னத்துக்கிட்ட அழுற சண்டால, ஏன் காசு தானே போச்சு, உன்னை நம்பி கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சுட்ருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ விரக்தியில் இருக்க, ஒரு கஸ்டமர் வந்து டீ வேணும்னு கேட்பாரு. அங்கே இருக்க போய் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சொல்ல, கடையை வச்சுட்டு டீயை நம்மளே போட்டுக்க சொல்கிறான் லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். என்னை பார்த்தா லூஸாக தானே தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினி வந்து நிற்பாங்க. நீ வந்துட்டியா, நீ வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் கண்டிஷன் பேப்பரை கொடு, நீந்தா, இதில் நான் சைன் போட தயாராக தான் இருக்கேன், இதில் என்ன எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, நான் சைன் போட்டுருவேன். இங்கே பாரு, நீ எனக்கு கடன் கொடுக்கணும், அதுக்காக மட்டும்தான் கூட இருக்கேன், நீயும் உன் ஃபேமிலிகிட்ட காசு கேட்கல, என் ஃபேமிலி நம்பி நான் வாழக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ என் கூட இருந்தால் நான் என்ன வேணால் சாதிப்பேன் சிக்ஸி. நீ என்ன செய்ய சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் சிக்ஸி அப்படின்னு சொல்லிடுவார். என்ன ஹோட்டல் தான் காற்று வாங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முதல்ல கடையை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்கணும், அது நீ சொன்னா அது அப்படியே செஞ்சிடலாம், உன்னோட ஆர்டருக்காக காத்துட்ருக்கோம் ஜிக்ஸி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட எனிமியை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயினி சொல்லிடுவாங்க. நீ எவ்வழியோ நாங்களும் அவ்வழியே. ஜினியோட பிரான்ச்சுக்கு காமிச்சிட்ருப்பாங்க. அங்கே இருக்க மேனேஜர் அங்கே இருக்க ஆட்களுக்கு வர்ற கஸ்டமரை எப்படியெல்லாம் கவனிக்கணுன்ற பாடத்தை எடுத்துகிட்ருப்பாரு. நம்மளோட டீ பார்க்க க்ரீனாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், இதான் தாரக மந்திரம், புரிஞ்சுதா? க்ரீன் டீ ஹெல்தி, அவ்வளோதான், போங்க போங்க போங்க, சீக்கிரம் போய் வேலையை பாருங்கள், சீக்கிரம். என்னடா வெளியில் பிரச்சனை, டே நண்பா என்னடா பிரச்சனை, மாஸ்டர் 5 ஒரு டீன்னு சொன்னாலே இவர் பிரச்சனை பண்ணுறார் மாஸ்டர். பின்ன நான் யாரும் தெரியுமா, நம்ம எத்தனை வருஷமாக பழகியிருக்கிறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாடா, டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டா, ஆனால் இருந்தாலும் நான் வேலை செய்கிறேன்ல, நீ உனக்கு கவலைப்படாத, உனக்கு நான் உதவி செய்கிறேன், என்னோட ஹார்ட் ஒர்க் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு நான் உனக்கு உதவி செய்கிறேன்டா. இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் வந்திருக்கு, அதை நான் உனக்கு 10க்கு கம்மியாக கொடுக்குறேன் மாஸ்டர். அது வந்து எதுவும் பேசாத, அது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, எட்டு வந்து கொடு, என் நண்பன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப் கொடுத்துட்ருப்பாரு. எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு போடா அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாரு. ஹோய் ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோ வந்துருச்சு பேர் ஸ்நாக்ஸு, ஃபெஸ்டிவல் வேறு வருது, பரவாயில்ல, இது அதிகம் தான், பார்த்து போயிட்டு வாடா மாஸ்டர், அதெல்லாம் பழைய ஸ்டாக்காச்சே, பரவாயில்ல விடுறா வாடா. இந்த பக்கம் இதெல்லாம் நம்ம ஹீரோயினி பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். சரி நம்ம ஏன் ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்ருக்கோம், எப்பேற்பட்ட ஆளை வேலைக்கு வச்சுருக்காங்க பார்த்தல, இதெல்லாம் இங்கேருந்து கற்றுக்க வேண்டிதான். ஐயோ மழை பெய்யுது, நீங்கள் 2 பேரும் ஒரு கடையில் போயிட்டா, நானே ஜிக்ஸி. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் உட்காந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினி சின்சியராக எழுதிட்டுருப்பாங்க. உனக்கு வெயில் அடிக்குதுல, இங்கே வந்துடுறியா, வேணாம் பரவாயில்ல,
அப்படின்னா நான் உனக்கு வெயில மறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதை பார்த்து நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கரிசனம் கூட சொல்லலாம். என்னது இது, நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருப்பாங்க. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்? அங்கிள் உங்களோட சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் எங்களுக்கு வேணும். என்ன நீ அங்கிள் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறாரு? ஆமாம்ல. ஆ ஓ அங்கிள் உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது என் அம்மாவோடது. வாவ், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரேரும் கூட. அதான் அங்கிள் உங்களுக்காக தான். இதுக்கு பதிலாக டீயில் இருக்கிற நுணுக்கத்தை எனக்கு கற்றுத்தர முடியுமா? ஐயோ சாரி பாய், என்னால் முடியாது. ஏன் முடியாது? உங்களை பற்றி எவ்வளோ நல்ல விதமாக கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களே முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? அதுவும் சரி தான். வேணும்னா நான் உங்களுக்கு ஒத்துக்க போகிறாரு. இன்றைக்கி நைட்டு வேணால் சமைச்சு தரவா? ஐயே, வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. என்கிட்ட ஆல்ரெடி நிறைய சீடர்கள் இருக்காங்க. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படின்னா இதை கொடுத்துரு. உனக்கு எதுக்கு இதுக்கு மொட்டை? இப்படி உடனே கோச்சிக்கிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். டெஸ்ட்டா? அப்படின்னா ஒத்துக்கிறீங்களே? ஆனாலும் என்னால் முடியாதே. டேய் வடா போகலாம். இந்த மொட்டை நமக்கு ஒத்துக்கவே மாட்டான். நில்லு. இதுக்கப்புறம் எங்களை ஏமாற்ற முயற்சி செய்யாதீங்க. சிச்சி, முயற்சியும் செய்யலை. இந்த கப்பை மட்டும் எடுத்துகிட்டு போவாது. வேணும்னா என்னோடய சீடரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதெல்லாம் விளைக்காது. அவன் உண்மையாலுமே என்னை விட சூப்பரான திறமைசாலி. அவன்கிட்ட போங்க. நமக்கு வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் அந்த வீடோ? அதான் நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்கள். என்ன வாய்ஸ் ஒரே மாதிரி? டேய் நீயாடா? நீயா? நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்க. தப்பா? இவன் தான் என்னோடய காசெல்லாம் ஆட்டை போடுது. உன் காசெல்லாம் இவன் தான் ஆட்டை போட்டான். சிக்ஸி காசா? என்ன சொல்கிறீங்க? எது? என்னை யாருன்னே உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ தானடா காசை ஆட்டை போட்டு எங்களை ஏமாத்தின? இல்லை, அது நான் இல்லை. நீங்கள் வேற யாரும் நினச்சி பேசுகிறீங்க. நான் கிளம்புறேன். உடனே நம்ம ஹீரோயினை சுதாரிச்சு அவர் பிடிச்சி உள்ளே இழுத்து கட்டியும் போட்டுருவாங்க. டேய் நான் யாருன்னு தெரியுமா? ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்க? என்னை அவிழ்த்து விடுங்க. பேசினேன். வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ஒருவேளை உன்னை என் தம்பி ஏமாத்திருப்பான். நாங்கள் 2 பேர் ட்விங்ஸு. அப்படியா? ஐயோ, இதை மட்டும் உடைச்சிடாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ மட்டும் என்னோடய காசை நீ கொடுக்கல, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? நான் உங்களை ஏமாத்துறேன். அது என் தம்பி. அப்படியா? இல்லை, இது நான் தான். அது நான் தான். போலீஸில் இவனை பற்றி ரிப்போர்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, நான் உங்களை வேணும்னு ஏமாத்தலை. ப்ளீஸ், என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இது என்ன புது கதையா? இதை நாங்கள் நம்புவோமா? நம்பித்தான் ஆகணும். வேணும்னு நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்காக நான் ஃபிஷ் சூப்பு செஞ்சுருக்கேன். ஹீரோயினையும் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். உண்மைதான், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. என்னை இப்பயாச்சும் நம்புங்க. என் காசு சரி சொல்லிடுறேன். எங்கள் அம்மோட மருத்துவ செலவுக்கு நிறைய காசு தேவைப்பட்டதுனால தான். இது என்ன புது ட்ரிக்கா? யோ என்னையா ஜோக் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறியா? நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். உண்மையுமே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் பொய் சொல்லலை, என்னை நம்புங்க. இப்போ கூட சூப் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் நான் கிளம்புறேன். அப்படியா? நாங்களும் வரோம். எது? அங்கெல்லாம் எல்லாரையும் விட மாட்டாங்க. தொந்தரவு செய்யாதீங்க ப்ளீஸ். ஒன்று நம்புறதுக்கு இல்லை, நாங்களும் கூட வருவோம். இதுக்கப்புறம் ஏமாற தயாராக இல்லை நாங்கள். இப்படி வந்து மாட்டுவான்னு எதிர்பார்க்கல. அம்மா, நான் உங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டே இருக்கம்மா. அதோடு இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.